வணக்கம் மக்களே. இன்னைக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடந்துட்டே இருக்கிற ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சை பத்தி தான் பேச போறோம். முதல்ல டாஸ் ஜெயிச்ச நம்ம சிஎஸ்கே கேப்டன் ரூத்ராஜ் கைக்வாட் பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு. ஆனா அது ஒரு பெரிய தப்பா முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலிருந்தே காட்டு அடி அடிச்சு 20 ஓவர்ல 250 ரன்னுக்கு 3 விக்கெட்னு ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த 2026 ஐபிஎல் சீசனோட ஹையஸ்ட் ஸ்கோர். சிஎஸ்கே போலிங்ல என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா, பவர் பிளேல மேட் ஹென்ரியும் கலீல் அஹ்மெட்டும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இதனால ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் ரொம்ப அசால்ட்டா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல சிவம் டுபேவை வச்சு ட்ரை பண்ணாங்க. அவர் ஒரு விக்கெட் எடுத்தாலும் 2 ஓவர்லயே 30 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ரன் ரேட்டை குறைக்க வேண்டிய நூர் அஹ்மட்டும் விக்கெட் எடுக்காம 49 ரன்ஸை வாரி வழங்கிட்டாரு. கடைசி 5 ஓவர்ஸ்ல நடந்ததெல்லாம் வேற லெவல் கொடுமை. டிம் டேவிடும் ரஜாத் பத்திடாரும் சேர்ந்து சிஎஸ்கே போலிங்கை சிதறடிச்சிட்டாங்க. ஜேமி ஓவர்டன் போட்ட பந்துகளை டிம் டேவிட் அசால்ட்டா சிக்ஸருக்கு பறக்க விட்டாரு. கடைசி ஓவர்ல அன்சுல் கம்போஜர் ரஜாத் பட்டிடார் ஒரு ரீகல் சிக்ஸோட வரவேற்றாரு. அந்த ஓவர்ல மட்டும் நிறைய ரன்கள் போனதால ஆர்சிபி 250 ரன்னை தொட்டுட்டாங்க. சிஎஸ்கே டீம்ல இப்போ ஒரு உருப்படியான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாதது நல்லாவே தெரியுது. 251 ரன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய டார்கெட். இப்போ சிஎஸ்கே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஓவர்ல 64 ரன்னுக்கு 3 விக்கெட்னு கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க. சர்ஃபராஸ் கான் மட்டும்தான் இப்போதைக்கு நம்பிக்கையா ஆடிட்டு இருக்காரு. சிஎஸ்கே இந்த மேட்ச்ல மீண்டு வருமா, இல்ல ஆர்சிபி அவங்களோட ஆதிக்கத்தை தொடருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.